ஆஸ்திரேலியாவில் கிடைக்கிற பாட்டில் பாலில் கூட மோர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நிரூபிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் எங்கே போய் ஒர்க் அவுட் ஆக போகுது, இத்தனை வருஷம் நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ நாள் நான் தயிர் உரை ஊற்றி டயர்டே ஆகிட்டேன், ஒழுங்காகவே தயிர் உரையாகாது, இதில் எங்கே நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்கன்னு. எங்கள் அம்மா வந்துட்டு இரு நான் ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தயிர் உரைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் காய்ச்சிற மாதிரியே பால் நல்லா கொதிக்க விட்டு வாமானதுக்கப்புறம் எடுத்து தயிரை உரை ஊற்றி வச்சாங்க. அந்த மிளகா கம்பி எதுக்குன்னா அப்போ தான் தயிர் நல்லா கரெக்டான பாத்தில் உரையாகுமாமா. அதே மாதிரி நைட்டு போடுறாங்க, காலையில் வந்துட்டு ஒரு குண்டா தயிர் ரெடியாக இருக்குது. அதுலேருந்து மேலே இருக்க ஆடையெல்லாம் எடுத்து அது கூட வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்க. நல்லா வெண்ணெய் திரண்டு வருதுங்க. எனக்கு பார்த்தோன்னே உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது என்ன இவ்வளோ வெண்ணெய் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா ஊரில் பண்ணுற மாதிரியே அழகாக அந்த வெண்ணெய் எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. ஒரு கை வெண்ணெய் ஒரு நாளைக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நான் நெய்யும் காய்ச்சிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். கடைசியாக அந்த அடிச்சதில் மோர் குடிச்சாச்சு.